நீங்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுதான் ஆச்சரியமே. சரியா சொன்ன காவேரி. இவனுக்கு எது தேவைனாலும் ஆன்லைன்ல தானே ஆர்டர் பண்ணி வாங்குவான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நேர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கானே. எங்களுக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஆள் தான். ஆனா இப்ப நான் வாங்கியிருக்கிற திங்ஸ் எல்லாமே பொங்கலுக்கா இல்லையா? அதுவும் இந்த வருஷம் பொங்கல நம்ம கிராமத்து ஸ்டைல்ல பயங்கரமா கொண்டாட போறோம்னு முடிவு பண்ணிருக்கோம்ல. அதான் நானும் கிராமத்தாள் மாதிரி பக்கத்துல மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் நானே செலக்ட் பண்ணி பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நாளைக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடனடியா ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கல்ல. எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் பாத்தீங்களா? பாத்தியாமா? அப்புறம் இந்த மண்பானை, இந்த மண் எடுப்பு எதுவுமே இங்க கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் கிடைச்சிச்சு பாருங்க. தை பிறந்தா வழி பிறக்கும். காவேரி, பழமொழி எல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட், சூப்பர். பழமொழி எல்லாம் பேசுற அளவுக்கு கிராமத்தாளவே மாறியாச்சுல. கிராமத்து பொங்கலை கொண்டாட போறோம். அப்ப அதுக்கேத்த மாதிரி மாறிதானே ஆகணும். டேய், உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொங்கல் பண்டிகை வந்ததுக்கான அறிகுறி எங்களுக்கு தெரியுது. இது என்ன ஜுஜுபி, பொங்கல் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறீங்கறத பொறுத்து இருந்து பாருங்க. ஃபுல் செலிப்ரேஷன் தான், ஃபன் பண்றோம். சூப்பர். ஒரு வேலை வராது சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வேலையை ஆரம்பிக்கணும் சார். ஆரம்பிங்க. இல்ல சார், இன்னைக்கு தேவைன்னு சொல்லியிருந்த செங்கல், சிமெண்ட், கம்பின்னு எந்த ஜாமானுமே வரல சார். எதுவும் வராம எப்படி சார் வேலையை ஆரம்பிக்கிறது? கரெக்ட்ல, அப்ப ஆரம்பிக்காதீங்க. என்ன சார்? அதான் நமக்கு என்ன தேவைன்னு ஆர்டர் கொடுத்துருவோம்ல, எல்லாம் வந்துடும். வந்ததும் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். விஜய் சார் கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒரு நாள் லோடு வராம வேலை நின்னா எதுவும் ஆயிடாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா இப்படி சொல்ல போறாரு? சொல்லுங்க சார். வந்தமா வேலையை முடிச்சமா போனமான்னு இல்லாம தானே காத்து கிடக்கிறதே இங்க பொழப்பா போச்சியா? அண்ணே, வணக்கம் மேடம். என்னண்ணே வேலை எதுவும் ஆரம்பிக்காம எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க என்னமா வேணும்னே வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். இன்னைக்கு வர வேண்டிய லோடு இன்னும் வரலமா. அதான் வேலையை இன்னும் ஆரம்பிக்க முடியலமா. எங்களை என்னமா பண்ண சொல்றீங்க? லோடு வரலையா? கிருஷ்ணா எங்க? இங்கதாமா போன் பேசிக்கிட்டே போனாரு. கிருஷ்ணா, சொல்லுங்க மேடம், கூப்பிட்டீங்களா? மணி 10 ஆகுது, வேலை எதுவுமே ஆரம்பிக்கல. கேட்டா லோடு வரலங்கறாங்க. என்னதான் நடக்குறீங்க? நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருந்த செங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். இனி அடுத்த லோடு வந்தாதான் வேலை ஆரம்பிக்க முடியும். அதான் லோடு ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறேன். வேலை நடக்க எந்தெந்த பொருள் எப்ப தேவைப்படுதுன்னு எல்லாத்தையும் அட்வான்ஸா தானே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லோட நம்ம சொன்னதை வச்சு பார்த்தா இந்நேரத்துக்குள்ள வந்திருக்கணும்ல கிருஷ்ணா. நீங்க ஏன் வரல, என்ன எதுன்னு போன் பண்ணி கேட்டீங்களா இல்லையா? கேட்டேன் மேடம். இன்னைக்கு லோடு ஏத்துற லாரி இன்னும் வரலையா. அவசரத்துக்கு வேற எந்த வண்டியும் கிடைக்கல. நம்ம சொல்லிருந்த லாரி வந்ததும் லோடு ஏத்தி அனுப்பி விட்டுறதா சொல்லிருக்காங்க. கிருஷ்ணா, ஏற்கனவே நம்ம சொன்ன டைம்க்குள்ள வேலையை முடிக்க முடியாம எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி கூடுதலா ஆளுங்களை வர வச்சு அவசரமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இப்படி வேலை நடக்காம எல்லாரும் சும்மா உட்கார வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மேடம், எல்லா பொருளும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா என் சைடுல வேலை ஆரம்பிச்சிருக்க போறேன். லோடு வரலன்னா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் மேடம். அம்மா, நமக்கு லோடு சப்ளை பண்ற இடத்துல போன் பண்ணி கேட்டதுக்கு உங்களுக்கு அனுப்ப வேண்டிய லோடு எல்லாம் எப்பவோ ரெடி பண்ணியாச்சு, நீங்க தான் இன்னும் டெலிவரி எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்றாங்கம்மா. ஆனா கிருஷ்ணா கிட்ட கேட்டதுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வேற வண்டி கிடைக்கலங்கிறதுனால தான் லேட் ஆகுதுன்னு சொன்னாரு. அதாம்மா எங்களுக்கும் ஒன்னும் புரியல. இது இன்னைக்கு நேத்து இல்லமா, தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வேலை தடங்கல் ஆகுதுமா. அதனாலதான் தாமதம் ஆகுதுமா. இது இப்படியே போச்சுன்னா சொன்ன நேரத்துக்குள்ள வேலை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆயிடுமா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. சரி மேஸ்திரி, இனி இந்த மாதிரி எந்த டிலேவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதா சொல்லி சீக்கிரமா உங்களை லோடு மட்டும் டெலிவரி பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். சரிங்க காவேரி, அந்த கோலப்பொடியட நான் கொடுத்திருக்கிற கலர் காம்பினேஷனை கரெக்டா அடி. அவுட்டர் லைன்ல அப்புறமா கொடுத்துக்கலாம். சரிடி. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருமா. ஆமாடி. என்னக்கா உங்க வேலையில இப்பவே ஆரம்பிச்சாச்சு போல? ஆமா, வழக்கமா ராத்திரியில தான் கோலம் போடுவோம். கங்கா தான் இப்ப சும்மா தானே இருக்கோம், இப்பவே கோலம் போட்டுடலாம்னு சொன்னா, அதான் போட்டுட்டு இருக்கோம். அக்கா என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். பரவாயில்லையே, நீ கட்டார்லயே இருந்திருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கோலம் போடவே தெரிய மாட்டேங்குது. ஆனா வெளிநாட்டுல வளர்ந்த புள்ள உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? வெளிநாட்டுல இருந்தாலும் பூர்வீகப்படி நாங்க தேனி தானக்கா. பூர்வீகம் தேனியா இருந்தாலும் சிந்து வளர்ந்ததெல்லாம் வெளிநாட்டுல தானே, அதான் கேட்டேன். நம்ம பழக்க வழக்கம் என்னன்னு என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்க்கா. அப்படித்தான் இதெல்லாம் கத்துக்கிட்டா. சரி சரி. காலையில இங்கதான் பொங்க வைக்க போறீங்களாக்கா? ஆமாடி, காலையில 4:30 எந்திரிச்சு பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். முக்கியமா பொங்கல் பொங்கி வரும்போது கொலவை போடணும். கொலவை போட தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? இப்ப பாருங்க. போதும் போதும், மிச்சத்தை நாளைக்கு பொங்கல் பொங்கி வரும்போது போட்டுக்கலாம். என்ன செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லு. போன் பண்றாருமா. சரி சீக்கிரம் எடுத்து பேசு. அப்படிலாம் இல்ல, என்னமா பண்றது? நம்ம பேசுறத காவேரி பாக்குறா. அப்பா அந்த பக்கம் பேசு. ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் வரையற மாதிரி ரொம்ப மைன்யூட்டா பெர்ஃபெக்ட்டா வேலை பண்றீங்களா? எப்படி உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? எல்லாம் பழக்கம் தான் தம்பி. சரி, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நானும் கொஞ்சம் பழகிறேன். உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம்? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? எல்லாத்துலயும் பங்கெடுக்க வேண்டாமா? பாத்து ஒட்டிக்கிச்சு. கீழே வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பொங்கல் எவ்வளவு சந்தோஷமா மனசுக்கு நிறைவா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம்னு நான் நினைச்சு கூட பாக்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் தாத்தா, அதுதானே லைஃப். நகவரே கரெக்ட்டுங்க. முடிஞ்சா எல்லா வருஷமும் இதே மாதிரி நம்ம கிராமத்து ஸ்டைல்லே பொங்கல் கொண்டாடலாமா? இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? இல்ல, ஆனா அதென்ன முடிஞ்சா இந்த வருஷத்தை விட இனி வர அடுத்த வருஷம் பொங்கல இதை விட செம்மையா சீரும் சிறப்பமா கிராண்டியரா கொண்டாடுறோம். ஓகே ஓகே. லைஃப கொண்டாடுறதுக்கும் லைஃப்ல சந்தோஷப்படுறதுக்கும் காரணம் தேவையா? வாழுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலிப்ரேட் பண்ணனாத்த. சரி சரி. என்னங்க இன்னைக்கு ஒரே கருத்து மழையா இருக்கே. இல்ல, எனக்கே நான் இப்படி பேசுறது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஆனா
நல்லாதான் இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. அவ்வளவுதான், அடுப்புக்கு அழகா கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வேற என்ன வேலை இருக்கு? நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு இருக்கா இல்ல இனிமே தான் எடுத்துட்டு வரணுமாடா? இருக்கு பாட்டி, வீட்டுக்கு பின்னாடி தான் போட்டு வச்சிருக்கேன். அப்ப அதையும் போய் கையோட உடைச்சு வச்சிடலாம்ல இப்போ. அவ்வளவுதானே, இதோ வரேன். பாத்து போ. எங்க கொடுங்க, நான் கொண்டு போறேன். இருக்கட்டும் காவேரி, உனக்கு எதுக்கு சிரமம்? பிரெக்னெண்டா இருக்க, அங்க அங்க நாளையாம ஒரு இடத்துல இருந்து வேலையை பாரு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைம்ல தான் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுங்க, நான் கொண்டு போறேன். நோ, அட கொடுங்க, நான் எடுத்துட்டு வச்சிருவியா? போறேன். கொடுங்க. பாத்து. எங்க ஆ, இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன இன்னைக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிருந்தேனா, அங்க எனக்கு எந்த வேலையுமே நடக்கலங்க. வேலை நடக்கல? ஏன் கிருஷ்ணா அதை பத்தி என்கிட்ட எந்த அப்டேட்டும் சொல்லியே? இப்ப பிரச்சனையே கிருஷ்ணா தாங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கு லோடு சொன்ன நேரத்துக்கு வரலன்னு சொன்னாரு. லோடு அனுப்புறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க தான் இன்னும் டெலிவரி எடுக்காம இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தால வேலை கெட்டு போறதா மேஸ்திரி சொன்னாரு. இதெல்லாம் கிருஷ்ணாவோட அலட்சியத்தால தான் நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தான் ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்ல, எனக்கு அவங்க அம்மா தங்கச்சி மேலயும் சந்தேகமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரவும் என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டாங்க. வந்த ஃபோன் காலை எங்க முன்னாடி வச்சு கூட பேசல, தனியா போய் திருட்டுத்தனமா பேசினாங்க. அவங்க மேலயும் எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அது அவங்களுக்கு பர்சனல் கால் ஏதாச்சும் இருக்கலாம்ல, அங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேச முடியாது. அதனால மேபி தனியா போய் பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது காவேரி. கிருஷ்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன். இனிமே இந்த வேலை விஷயத்துல எந்த டிலேயும் இருக்க கூடாதுன்னு நான் கரெக்டா சொல்லிருக்கேன். பிரியா, அப்படி பாத்துக்கலாம்.